எல்லாம் வைத்து இவர்கள் திரைப்படங்களை எடுப்பார்களாம். அதுல பாருங்க, இவரை வச்சு பராசக்தி, அடுத்து தனுஷை வச்சு அது என்னடான்னா இட்லி கடை. எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதாவது டாஸ்மாக் கடையில் நம்முடைய பணத்தை இவர்கள் திருடி அந்த பணத்தை வச்சு இவங்க இட்லி கடைன்னு படம் எடுப்பாங்களாம். இந்த திருட்டு பணத்தை இவங்க இந்த கருப்பு பணத்தை இவர்கள் வெள்ளையாக்குவார்களாம். வெள்ளையாக்கி விட்டு நமக்கே பயாஸ்கோப் காண்பித்து அந்த படத்தை இவர்களுடைய ரெட் ஜெயின்ட்டே விநியோகம் செய்வாம். எத்தனை திரையரங்கங்களில் அது ஒளிபரப்ப வேண்டும், திரையிடப்பட வேண்டும் என்பதனையும் இந்த உதவாநிதியை முடிவெடுப்பானாம். அதுல வரக்கூடிய பிளாக் டிக்கெட் விற்பனை அதை இவர்களுடைய காவல்துறை கண்டுகொள்ளாதாம். அந்த பிளாக் டிக்கெட்டின் மூலம் வரக்கூடிய வசூலை இவர்கள் குடும்பமே எடுத்துக்கொண்டு போகுமா. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்ம கிட்ட இருந்து டாஸ்மாக் பணத்தை திருடி, டாஸ்மாக் கடையிலிருந்து திருடி இட்லி கடை வரைக்கும் கொண்டு வந்து அந்த இட்லி கடையில் வைத்து வெள்ளையாக்குகின்ற சாமர்த்தியம் இருக்கு பாருங்க. இதுதான் கருணாநிதியுடைய வித்தை. இதற்கு பெயர் தான் கருணாநிதித்தனம்.